வணக்கம். ஆகஸ்ட் 20, 2025 புதன்கிழமைக்கான நடப்பு நிகழ்வு பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு 1 வீக்காகவே குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியின் பொது வேட்பாளராக ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிறவர் வயது 79 அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்த மகாராஷ்டிராவின் ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணனை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இவரை பற்றி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவை சார்ந்த சுதர்சன் ரெட்டி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திர உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காரு. அப்புறம் குவகாட்டி உயர்நீதிமன்ற நீதிபதி இருந்திருக்காரு. உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காரு. இவரோட ஆண்டெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ 1995 ஆந்திர உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றிருந்தார். அதுக்கப்புறம் 2005 குவகாட்டி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் 2007 முதல் 2011 வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி வச்சிருக்காரு. 2013 கோவா மாநில லோக் ஆயுக்தாவில் பணியாற்றினார். பின்பு தனிப்பட்ட காரணங்களுக்காக 7 மாதங்கள் பதவி ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணில் நிலைநிறுத்த முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏறத்தாழ 75 டன் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா 40 மாடி உயரம் கொண்ட ராக்கெட்டை உருவாக்கி வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மறைந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா உருவாக்கிய முதல் ராக்கெட் 17 டன் எடை கொண்டது. இது 35 கிலோ எடையை பூமியின் தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் செலுத்தும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்பொழுது 75,000 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் செலுத்தும் ராக்கெட்டை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். இந்த ராக்கெட் 40 மாடி கட்டட உயரம் கொண்டது. தற்பொழுது இந்தியா 55 செயற்கைக்கோள்கள் சுற்றுவட்ட பாதையில் அமைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தற்பொழுது இந்தியாவில் 55 செயற்கைக்கோள்கள் சுற்றுவட்ட பாதையில் உள்ளது. ஸோ இந்த எண்ணிக்கை 3 முதல் 4 ஆண்டுகளில் 3 மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தலைவர் சொல்லியிருக்கார். அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஓகே, உலகில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. அது நம்ம எல்லாருமே தெரியும். தீவிரமான கழிவு மேலாண்மை நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. இந்தியாவில் ஆண்டிற்கு 62 மில்லியன் டன் கழிவு உற்பத்தி ஆகிறது. அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 62 மில்லியன் டன் கழிவு இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்குது. ஸோ இதில் 75 to 80% சேகரிக்கப்பட்டாலும் மீதமுள்ளவை திறந்த வழியில் அல்லது நிலப்பரப்புகளில் வீசப்படுது. இதில் 30% குறைவான கழிவு மட்டுமே சுத்திகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, அல்லது மறுசுழற்சி செய்யப்படுகிறது. அப்போ பாருங்கள், இந்த டேட்டாலாம் சும்மா நம்ம அடிப்படையாக சுற்றுச்சூழல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 75 to 80% சேகரிக்கப்பட்டாலும் மீதவை திறந்த வழியில் போடுறாங்க. இதில் 30% தான் பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ குப்பை இல்லா நகரங்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமாக குப்பை இருக்கக்கூடிய நகரங்களில் நம்ம தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. ஸோ குப்பைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. தூய்மையான நகரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த டேட்டாவில் பார்க்கலாம். 2021 தொடங்கப்பட்ட தூய்மை இந்தியா 2.0. அப்போ தூய்மை இந்தியா 2.0 திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2021. அந்த திட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்குள் அனைத்து நகரங்களையும் குப்பையில்லா நகரங்களாக மாற்ற இலக்கு. அப்போ இது கேட்கலாம், அப்போ தூய்மை இந்தியா திட்டம் 2.0 எந்த ஆண்டை இலக்காக ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். 2026. இலக்கை அடைய 18 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இதுவரை 50% பழைய குப்பைகள் மட்டும் அகற்றப்பட்டிருக்கு. 17% குப்பைகளை அகற்றும் பணி நடந்து கொண்டிருக்கு. அது இல்லாமல் 12% பணி இன்னும் தொடங்கப்படாமலே உள்ளது. மீதம் உள்ளவை மாநில அரசு அல்லது பிற அமைப்புகளின் கீழ் செயல்படுகிறது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டிலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் அதிகப்படியான கழிவு இருக்குது. அப்போ இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களில் அதிக கழிவு எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா மாநிலம். அந்த மாநிலத்தில் ஒரு நாளைக்கு 22,000 டன் கழிவு உற்பத்தி செய்யப்படுதான். அதுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அப்போ மகாராஷ்டிரா அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம். ஸோ இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம் சொல்லுவோம். ஆனால் அங்கே 2வது இடத்துல இருக்குது. சரியா? அதுமாதிரி தமிழ்நாடு 15,000 டன் ஒரு நாளில் வேஸ்ட் இது பண்ணுறாங்க. ஸோ கழிவு உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3வது பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. குப்பைகள் அதிகம் உள்ள மாநிலம் பார்த்துட்டோம். அப்போ குப்பைகள் இல்லாத தூய்மையான நகரங்களும் பார்த்தாகணும்ல.
அப்போ இந்தியாவில் நகரப்பகுதியில் வந்து 95% வந்து சேகரிக்கப்படுறாங்க. நகரப்பகுதியில் வந்து 95% சேகரிக்கப்படுறாங்க. ஆனால் கிராமப்புற பகுதியில் வந்து நகரங்களை போன்று முறையான சேகரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து குற்றம் சாட்டுகின்றாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்கள் முறையாக கழிவை சேமிக்கின்றன. இம்மாநிலங்களில் 90% மேல் சுத்திகரிப்பு விகிதத்தை வந்து கொண்டிருக்கு. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் போன்றவை 95 to 100% கழிவு பிரித்தல் பதப்படுத்தலின் முன்னணியில் உள்ளது. கழிவை மறுசுழற்சி செய்வதில் மகாராஷ்டிரா மாநிலம், கர்நாடகா மாநிலம் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த டேட்டாவை நீங்கள் பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா தான் இதெல்லாம். ஓகே, அடுத்தது 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் கழிவு 165 டன்னை எட்டும் என மதிப்பிடப்பட்டிருக்கு. இதை சமாளிக்க கழிவு மேலாண்மை செயல்முறைகளை மேம்படுத்துவது, மறுசுழற்சி, சுத்திகரிப்புக்கான உள்கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்துவது ஆகிய முன்னெடுப்பு அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது முன்னாள் படை வீரர்கள் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக முதல்வரின் காக்கும் கரங்கள். அப்போ முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த திட்டம் எதோடு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. முன்னாள் படை வீரர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டம். ஸோ அதன்படி வந்து இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி 155 முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதல் ஆணைகளை வந்து வழங்கும் அடையாளமாக ஒரு 15 பேருக்கு ஆணைகள் வழங்கியிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த திட்டம் வந்து எந்த மாதிரியான எவ்வளோ வந்து பணம் செலவு பண்ணுறாங்க அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இத்திட்டத்தின்படி வந்து முன்னாள் படை வீரர்கள் பல்வேறு தொழில் தொடங்குவதற்கு ரூபாய் 1 கோடி வரை வந்து வங்கி மூலம் வந்து கடன் பெறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டு தொழில்களுக்கு வந்து வழங்கப்படும் கடன் தொகையில் வந்து 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்கப்படுது. அப்போ நல்லா தெரிஞ்சு வேண்டிய ஒரு விஷயம் இந்த டேட்டா தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் எதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் படை வீரர்கள் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ இது நமக்கு முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. எந்த ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நடந்தது அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். கடந்த ஆண்டு 1960ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிர் ஒப்பந்தம். அப்போ சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியா, பாகிஸ்தான் போட்டது. ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க, அவங்க தலைமையில் நடந்திருக்கும். ஸோ இது வந்து எந்த ஆண்டு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க, 1960. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 75,000 கோடி முதலீட்டில் வந்து 3 கப்பல் கட்டும் தளங்கள் உருவாக்க மத்திய அரசு திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதியிலிருந்து ரூபாய் 75,000 கோடியில் வந்து 3 கப்பல் கட்டும் தளங்களை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடல்சார் தொலைநோக்கு 2030 திட்டத்தின்படி இந்தியாவை வந்து கப்பல் கட்டும் துறைகளில் முதல் 10 இடங்களுக்குள்ளும் 2047க்குள் 5 இடங்களுக்குள் இடம்பெற செய்வதும் இலக்காக கொண்டு மத்திய அரசு வந்து செயல்பட்டு வருது. இதற்காக துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழித்தடங்கள் ரூபாய் 3.5 லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வந்து இதில் இருக்கக்கூடிய நியூஸை நீங்கள் வந்து அப்படியே வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுமாதிரி உங்களோட டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளஸ் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இன்றைக்கி படிச்சு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா 1 hour வந்து நிறைய பேருக்கு வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது டைம் கிடைக்காது, அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.